உதாரணத்துக்கு என்னோட கிளைண்ட் செந்தில்னு யூஎஸ்ல இருக்கார். அவர் ஒரு நாள் நான் சொன்னதை கேட்பார். குமுகத்தில் அவரை பத்திர ஸ்டோரி ஒன்று எழுதியிருப்பேன். அவங்க அண்ணனுக்கு அவர் கடை வச்சு கொடுத்தாரு. ஏன்னா அண்ணன் படிக்க வச்சாருன்னு. அந்த ஸ்டோரி ரொம்ப நல்ல ஸ்டோரி. அவர் ஒரு நாள் என் ஃபேமிலிக்கு நான் ஏதாவது செய்யணும்னாரு. தீபாவளிக்கு வருஷ பணம் கொடுக்கணும், என்னோட சிஸ்டர்ஸ் கொடுக்கணும்னாரு. நான் சொன்ன ஒரே வார்த்தை, அவ்வளவு பேருக்கும் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு 20,000 பிரீமியத்தை கட்டி மெடிக்ளைம் போட்டு கையில கொடுத்து வச்சுக்கோன்ட்டேன். நாளைக்கு மெட்ராஸ்க்கு உங்கள்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் வருவாங்க, திருச்சியில இருந்தும் தஞ்சாவூர்ல இருந்தோம். நீ தான் பார்த்துக்க வேண்டியிருக்கு. கரெக்டாக 1.5 வருஷத்துல அக்கா பொண்ணு டெங்கு ஃபீவர்னு காமாட்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. 2 லட்ச ரூபாய் அவர் தான் செலவு பண்ணாரு. ஸோ மெடிக்ளைம் அப்போ தான் உபயோகப்பட்டுச்சு. நாளைக்கு இவர்கிட்ட 2 லட்ச ரூபா கொடுங்க, என்ன அங்கே ஆரம்பிக்குது. 2 லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும். பல வீட்டில் ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, நான் 10,000 ரூபாய் கேட்டேன், எனக்கு நீங்க அன்னைக்கு கொடுக்க மாட்டேன்னீங்க, இன்னைக்கு நீங்க 2 லட்ச ரூபாய் செலவு பண்றீங்க, இல்ல எனக்கு ஒரு வழி இல்லை. அப்ப இது எங்க நிற்கும்? இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கு நீங்க தயங்காம பண்ணீங்க, இன்னைக்கு நீங்க ரொம்ப பேசுறீங்க. ஸோ இது பணம் குடும்பத்தோட ஒவ்வொரு கட்டத்திலையும் வாழ்க்கையிலையும் நுழைஞ்சு வெளில வருது. இதை என்னைக்காவது நம்ம உணர்ந்திருக்கோமா? அந்த நேரத்துக்கு உணர்றோம். ஒரு பிரச்சனை வரும்போது ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன்னு ரஜினிகாந்த் மாதிரி பாட்டை பாடிட்டு போறதுல அர்த்தம் கிடையாது. ஜனங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க யாரும் தெரிஞ்சுக்க வேணாங்க. உங்களோட கோல் என்ன, உங்களோட இலக்கு என்ன, உங்களோட வாழ்க்கையோட தத்துவம் என்ன, எங்க போய் பினான்சியல் ஃப்ரீடத்தோட இண்டிபெண்டன்ஸோட லைஃபை வாழ போறீங்க, எந்த ஹாலிடே போறீங்க, எங்க போய் செட்டில் ஆக போறீங்க, உங்களை தெரிஞ்சுக்கோங்க, உங்க பணத்தை தெரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையை தெரிஞ்சுக்கோங்க.